ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்லா லைஃப். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு புது விதமான வீடியோ தாங்க உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே வந்து பூஜை வீடியோ, குக்கிங் வீடியோ இதுவுமே ஒரு சில வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தாங்க நம்ம வந்து ஹோம் டூர் பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து வீட்டில் வந்து இருக்கும்போது தாங்க ஹோம் டூர் காட்டுவாங்க. பட் வந்து நம்ம தான் என்றைக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆச்சு. நம்ம வந்து வீடெலாம் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஹோம் டூர் காட்ட போகிறேன். இது தாங்க நான் வாழ்ந்த மாளிகை. இது வந்து ரொம்ப பெரிய வீடுலாம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன வீடு தான். இந்த வீட்டில் தாங்க நாங்கள் வாழ்ந்தோமே. ரொம்பவே நிறைய மெமரிஸ்லாம் வந்து கலெக்ட் ஆன வீடு. எனக்கு வந்து பர்டிகுலராக ரொம்ப பிடிச்ச வீடுங்க. எப்போவே வந்து எல்லாருக்குமே பொதுவாக என்னென்னா, ஒரு சிங்கிள் வீடாக இருந்தால் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. யாருமே வந்து நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. சில வீட்டில் வந்து ஹவுஸ் ஓனர் குடைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். அது மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் ஒரு சிங்கிள் வீடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி எதிர்பார்ப்போம். அது மாதிரி தாங்க இது வந்து ஒரு சிங்கிள் வீடு தான். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் சின்ன வீடு. ஆனால் இந்த வீட்டில் இருந்தால் வந்து மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. நம்மளை வந்து கேட்கறதுக்கு வந்து ஆளே இருக்க மாட்டாங்க. நம்ம மட்டும் தனியாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழலாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டில் தாங்க இத்தனை நாள் நான் இருந்தேன். எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து ரொம்ப நிறைய மெமரிஸ்லாம் இருக்குங்க. நான் வந்து என் இஷ்டப்பட்ட டைமில் நான் எழுந்துப்பேன். பூஜை பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடு தாங்க இது. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த வீட்டை விட்டு போக வந்து மனசே இல்லை. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு சில விஷயத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தானே போக வேண்டியதாக இருக்குது. நம்மளோட இஷ்டத்துப்படிலாம் நம்மளால் இருக்கவே முடியாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசே இல்லைங்க. ஆனாலும் வந்து சரி, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். எத்தனை நாள் தான் நம்ம வந்து ஒரு சின்ன வீட்லேயே இருக்கிறது அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு மைண்டுமே நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே வந்து நம்மளுக்கு தனி தாங்க. நம்மளோட வீடு நம்மளோட இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னும் போது அதோட ஃபீலிங்ஸே வந்து தனி தான். எனக்கு வந்து ரொம்ப ஆசை, ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. அது எப்போ நடக்கும்னு தெரியல. பட் வந்து அதுக்கான முயற்சி வந்து நம்ம எடுக்கணும். கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதுதான் என்னோடய வீட்டில் நான் இருக்கிறது வந்து அது தனி ஒரு சுதந்திரம் தான். வாங்க இப்போ நம்ம வீடை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ரூமு. அதுலேயே தான் நம்ம வந்து இந்த ஸ்லாபில் தான் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுவோம். இந்த சைடு பக்கத்தில் வந்து கட்டில் போட்டிருப்போம். உள்ள கிச்சனுக்கு போகிறதுக்கு வழியாக தான் நம்ம வந்து சின்னதாக வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தோம். அதுவும் நான் இப்போ தாங்க கொண்டு போய் வச்சுருந்தேன் அந்த ஃப்ரிட்ஜுமே. ஒரு சின்ன கிச்சன். இப்படி தான் நம்ம வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. என்றைக்குமே நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. என்றைக்கு நம்மளுக்கு லைஃப் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் தெரில. பட் எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வரும் அப்படி சொல்லிட்டு நம்மளும் வந்து வெயிட் பண்ணலாம். நான் இந்த பூஜை ரூம் தாங்க நான் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என் இஷ்டப்படி ரொம்பவே எனக்கு எப்படிலாம் பூஜை பண்ணணும்னு தோணும் அப்படிலாம் ரொம்ப ஒரு ஆசையாக மனசு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணிகிட்ருப்போம். ரொம்ப ஜாலியாக இருக்குங்க இந்த வீட்டில் இருக்கவங்க. இதுதான் வந்து நம்மளோட கிச்சன். இந்த கிச்சனுமே அப்படி தாங்க. கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக நம்ம வந்து தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பைப் வசதி எதுவுமே இருக்காது. இந்த வீட்டுக்குமே வந்து பைப் வசதி எதுவுமே இல்லைங்க. வெளியே வந்து தண்ணி வரும். நம்ம வந்து பேரலில் வந்து பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணணும். அப்படி தான் வந்து நான் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக நான் வந்து அப்படி தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எது எப்படியோ ஆனால் வீடு வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிறைவாக இருக்குங்க. அதுதாங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிச்சனில் வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்து சமைக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து காலையில் போய்ட்டு நைட்டு வீட்டுக்கு வருவோம், அவ்வளோதான். மற்றபடி சமையல்லாம் வந்து அம்மா வீட்டில் சாமி கும்பிட்ணும் நல்ல நாளெல்லாம் மட்டும் நான் வீட்டில் வந்து நான் சமைப்பேன். அப்படி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது தாங்க மெயின் டோருக்கு எதிர்லேயே தான் வந்து ஸ்லாப் இருக்கும். அங்கே தான் வந்து நான் சாமியெலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். இங்கேருந்து ஃபோன் வச்சு தான் வீடியோலாம் எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்ததுங்க. இந்த வீட்டில் தான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய வாட்சவர் வந்து வந்தது. பட் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து லாங் வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. லாங் வீடியோ போட்டால் மட்டும்தான் நம்மளோட வாட்சவர் வந்து அதிகமாகும். நம்ம வெளியே கேட்டுக்கிட்டேருந்து எதிரில் வந்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூம் தான் இருக்கும். இந்த பக்கம் திரும்பணுன்னு தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். வெளியில் வந்து செடிங்க தாங்க நிறைய வளருது. அடிக்கடிக்கு நான் அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து பூச்சி வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அடிக்கடிக்கு வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். வீட்டுக்கு இது பக்கத்துலேயே வந்து கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து இந்த கோவில் தாங்க. நம்ம வீடு ஒட்டின பில்டிங்லேயே வந்து கோவில் வீடு தான். நல்லாயிருக்கும்.
அந்த அட்மாஸ்பியரே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, வீடு காலி பண்ணுற சொன்னதுக்கே சொன்னாங்க, நீங்கள் வர்றதோ தெரியாது போகிறதோ தெரியாது, எதுக்குமா வீடு காலி பண்ணுறீங்க, இந்த வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். என்ன பண்ணுறது, நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று பிளான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க, நம்ம கடவுள் போட்ட விதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம நடத்த முடியும். நம்மளுக்குன்னு வந்து ஒரு சில ஆசை இருக்கும், நம்மளோட லைஃப் வந்து இப்படி வாழணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்போம். நம்மளுக்கான லைஃப் வந்து என்றைக்குமே வந்து நம்ம கூட தான் இருக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், இருக்கிற வரைக்கும் நல்லா ஹாப்பியாக வாழுங்க. அதுதான் என்னோட எப்போவுமே நான் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோடு சந்தோஷமாக இருங்க. அது மட்டும் தான் என்னோடய லைஃப்பில் வந்து நான் இது பண்ணுறது. இப்போ உள்ளேருந்து என்ட்ரன்ஸ் ஆனோன்னா இந்த பக்கம் வந்து நான் எப்போவுமே வந்து பீரோ வச்சுருப்பேன். பீரோக்கு பேக் சைடு வந்து இந்த செவுறு ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சதுன்னா தண்ணி அப்படியே ஊறி அப்படியே ஒழுகுங்க. அந்த அளவுக்கு தான் இருந்தது. இந்த லைட் இருக்குது தெரியுமா, அந்த இது வழியாகவே தண்ணி வெளியே வரும். இப்போ லேசாக மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து லீக் ஆகாது. ரொம்ப அதிகமாக மழை பெய்யும்போது ஃபுல்லாக தண்ணி அப்படியே ஒழுகிட்டே இருக்கும். ஏன்னா பக்கத்தில் வந்து செவுறு தான், நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. இது ஒரே செவுறு மட்டும்தான். அதனால் ஃபுல்லாக தண்ணி ஊறி ஊறி அப்படியே வீடெல்லாம் தனியாக ஆகிடும். ஒரு வாரத்துக்கு அப்படியே அந்த ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம வந்து வீடு காலி பண்ண போகிறோம், இந்த குட்டி விநாயகராவது நம்ம வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீட்டில் வந்து நான் வச்சுட்டு போகிறேன். நம்மளுக்கு அப்புறம் யார் வந்தாலும் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல மனசோடு இந்த விநாயகர் வந்து நம்ம வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போகிறோங்க. அடுத்த வீட்டுக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கமெண்ட் வரும், என்னப்பா எப்போவுமே வந்து ஒரே இடத்த வந்து காட்டுற, பூஜை ரூமு வாசல் இதை மட்டுமே காட்டுற, வீடு வந்து சுற்றி காட்டு அப்படின்னு. இந்த சின்ன வீட்டை நான் எங்கேருந்துங்க சுற்றி காட்டுறது, நான் ஃபோன் எடுத்து இப்படி ஒரு ரவுண்டு இப்படி சுற்றினாலே வீடோட சைஸ் வந்து முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன வீட்டில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். எனிவே எதாக இருந்தாலும் நல்லதுக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம போகிறோம். உண்மையாகவே சொல்கிறேங்க, எனக்கு இந்த வீட்டை விட்டு பிரிய வந்து மனசே இல்லைங்க. அந்தளவுக்கு ஒரு மனசு கஷ்டத்தோடு தான் அடுத்த வீட்டுக்கு போகிறோம். ஓகே, எனிவே எதாக இருந்தாலும் நல்லதுக்கே அப்படி சொல்லிட்டு கிளம்புவோம் இந்த வீட்டிலேருந்து. ஓகே, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.